ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா உண்டா எக்ஸன்ட்டு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2018 மாடல் இந்த வண்டியில் ஏற்கனவே என்ஜினோட டிஸ்மேண்டிங் வீடியோ போட்டேன். இப்போ இந்த என்ஜினோட அசம்பிள் வீடியோ தான் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸன்ட்டோட என்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபுல்லாக வாட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஆயிலோட கேலரி லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் ஷாப்புக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணி செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆயிலோட ஸ்ப்ரே ஜெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ப்ரே ஜெட்டை கொடுக்குறதோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டனுக்கும் போருக்கும் உங்களுக்கு ஆயில் சர்க்குலேஷன் கொடுக்கணும். பிஸ்டனோட ஸ்மால் எண்டுக்கும் அதேமாதிரி பிஸ்டன் பின் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கொடுக்கணும். இன்ஜின் ஆயிலோட கன்சப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணணுன்றதுனால தான் இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே ஜெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியரோட மெயின் பேரிங் சீலு, இந்த ரியரோட மெயின் பேரிங் சீலு வந்து பாருங்கள் ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி டைமிங் கேஸோட சீலு, இந்த சீல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரிஜினல் தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா ஆயில் சீல் வந்து இந்த சீலு உங்களுக்கு நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டோ இல்லை லோக்கலில் நீங்கள் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல லீக் வந்துச்சுன்னா கியர் பாக்ஸ் தான் நீங்கள் திருப்பி ரிமூவ் பண்ணணும். அதனால் எப்போவுமே இந்த சீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட கிராங்க் ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. கிராங்க் ஷாஃப்ட்டோட கிரைண்டிங் உங்களுக்கு சைஸ் மைனஸ் ஆக அதோட பேரிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைனஸை ஈக்குவல் பண்ணுறதுக்கு திக்னஸ் அதிகமாகினே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைஸ் பேரிங் தான் இப்போ போட்டிருக்காங்க. இந்த கிராங்க் ஷாஃப்ட்டை கிரைண்டிங் பண்ணும்போது இன்ஜினோட வைப்ரேஷன் உங்களுக்கு கம்மியாகும், இன்ஜின் ஸ்மூத்னஸாகவும் இருக்கும். இன்ஜின் ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட சர்க்குலேஷன் ஏற்ற மாதிரி அந்த கிராங்க் ஷாஃப்ட்டோட பேரிங்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர் அவுட் ஆகும். அது ஈவனாக இருக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த பேரிங்கை இப்போ இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பேரிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ஹோல்ஸ் வரும். உள்ள இன்ஜின் பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கிற பேரிங் வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆயில் சர்க்குலேஷன். இப்போ நான் பேரிங் ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே 3 சிலிண்டர் இன்ஜினில் 2 சிலிண்டர் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ் வெயிட் கொடுப்பாங்க. அந்த பேலன்ஸ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட்டை உங்களுக்கு பேலன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். அதேமாதிரி இன்ஜினோட வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அந்த பேலன்ஸ் வெயிட் கொடுக்குறாங்க. அந்த பேலன்ஸ் வெயிட் இல்லைனா இன்ஜினோட கிராங்க் ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ப்ரோக்கன் ஆகும். பேலன்ஸ் வெயிட்டோட அலைன்மெண்ட்டை உங்களுக்கு மாற்றி போடும்போதும் உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆகிடும். அந்த பேலன்ஸ் வெயிட்டுக்கு ஒரு ஆயில் சர்க்குலேஷன் ஆகும். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்க்குலேஷன் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஹோல்ஸில் நீங்கள் பேஸ்ட் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஆயில் ஹோல்ஸ் இல்லாமல் ஆயில் பிளாக் ஆகிடுச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வெயிட்டாக உங்களுக்கு சீஸ் ஆகிடும். இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சா பேலன்ஸ் வெயிட்டு சீஸ் ஆகிடுச்சான்னு வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால் எப்போவுமே பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது நீங்கள் பார்த்து ஆட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரர் ஃபினிஷிங் தான், பேஸ்ட்டு தான் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் பேலன்ஸ் வெயிட்டோட ஹோல்ஸு. இந்த இன்ஜினோட கிராங்க் ஷாஃப்ட் மெயின் போல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். கிலோகிராமில் நியூட்ரன் மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸ்டெண்டோட பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃப்டர் மார்க்கெட்டை தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட ஆயில் ஸ்ப்ரே ஜெட் இந்த இடத்துல வருது. அதனால் செகண்ட் கம்ப்ரஷன் ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸோட எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிஸ்டன் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ரிங்ஸோட கேப்பு தான் ரொம்ப மெயினானது. ரிங்ஸோட கேப்பு 120 டிகிரி நீங்கள் வைக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கூட நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த ரிங்ஸோட செட்டிங் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு புல்லரை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு போது வந்து பார்த்திங்கன்னா ரிங்ஸோட செட்டிங் கரெக்டாக உட்காரணும். அதுக்காக தான் நான் தட்டுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏரோ மார்க் பார்த்துங்க. பிஸ்டனோட டைரக்ஷன் தான் ரொம்ப மெயினானது. ஏன்னா ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டும் அந்த சைடில் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸென்ட்டோட கனெக்ட் ராடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். இந்த எக்ஸென்ட்டில் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ராட்லாம் நான் டார்க் அடிச்சதுக்கப்புறம் இன்ஜினோட சிலிண்டர் ஹெட்டு தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட ஹெட்டு கேஸ்கெட்டோட ப்ரைஸ் அது பார்ட் நம்பர் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதில் டிஸ்மேண்டிங் பண்ணும்போது இதோட வீடியோ நான் காமிச்சேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டரில் வால்வில் வந்து சீல் லீக் இருந்தது. அதனால் இதோட வால்வ் எல்லாமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹெட்டை சர்ஃபேஸ்லாம் அவங்க கிரைண்டிங் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட்டை மெயின்டைன் பண்ணாதனால தான். எப்போவுமே கூலண்ட்டை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். அப்படி பண்ணலைன்னா இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு உங்களுக்கு சீக்கிரமாக போய் கேஸ்கெட்டு உங்களுக்கு போயிடும். இப்போ இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேவ் ஆகிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அவங்க கூலண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம். ஹெட்டு தான் இதில் போயிடும். இப்போ நான் ஹெட்டு ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹெட்டு கேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினோட கேஸு, அதாவது ஒரு பிஸ்டன் கம்ப்ரஸர் ஆகிற அந்த ஏரை வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினோட ஆயில் லூப்ரிகேட்டிங் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் ஆகும். இதெல்லாம் இந்த ஹோல்ஸ்லாம் இந்த ஹோல்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இன்ஜினில் உங்களுக்கு கம்ப்ரஷன் சேம்பரில் எரியாமல் இருக்கிறதாக செப்பரேட் பண்ணுது. இன்ஜினுக்கு உள்ள லூப்ரிகேட்டிங் வர இந்த ஆயில் வர இந்த போட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட் பண்ணுது. மெயின் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் இன்ஜினோட கூலிங் போயிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணுற இந்த ஹெட் கேஸ்கெட்டி நீங்கள் பேஸ்ட்டு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிளாக் ஆகிடும். இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ்லாம் கொடுக்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸுக்காக தான். சின்ன ஹோல்ஸ் எப்போ உங்களுக்கு சின்னதாகுதோ அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் அதிகமாகும். அந்த மாதிரி உங்களுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதில் ஹோல்ஸில் பிளாக் ஆகிடுச்சுன்னா இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும். இப்போ நான் எந்த ஒரு பேஸ்ட்டை ஆட் பண்ணல. அதேமாதிரி ஆயிலோட ஹோல்ஸோட போர்ட் எல்லாமே கரெக்டாக வச்சு நீங்கள் டாப் பொசிஷனில் ஃபிட் பண்ணிங்கனாவே வரும். இப்போ நான் ஹெட்டு ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸென்ட்டோட இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 65 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹெட் டார்க் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட கேம் ஷாஃப்ட் அதேமாதிரி வால்வு ஸ்லாஷ் அட்ஜஸ்டர் டேப்பர் ரோலர் எல்லாமே நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஓல்டு தான் யூஸ் பண்ணுறேன். அது எல்லாமே நல்லா இருக்கிறதுனால. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த இடம் பாருங்கள். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி போடுறேன். அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஏன் வருதுன்னா ஒரு இன்ஜினோட ஆயில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால தான். இன்ஜினோட ஆயில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னும் போது கேம் போருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட சர்க்குலேஷன் கிடைக்காது. லாஸ்ட்டு போர் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம் வந்து சீஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ரெண்டுமே லாஸ்ட்டு போர் தான். அதனால் எப்போவுமே ஆயிலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஆயிலோட விஸ்காசிட்டி ரொம்ப மெயினானது. இப்போ நான் ரோலர்லாம் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கேமோட போரை நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தது. ஒரு லைன் வந்து இருந்தது. இப்போ இந்த ஷாஃப்ட்டை நான் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட பேக்கிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டை தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் செயின் நான் ஆஃப்டர் மார்க்கெட்டோட டைமிங் செயின் தான் நான் இதில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த டைமிங் செயினோட ப்ரைஸ் பாருங்கள் 11,953 வருது. ஃப்ரெண்ட்ஸ் இதோட டைமிங் மார்க்லாம் பாருங்கள். இன்ஜினோட டிடிசி இது. டிடிசியில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் செயின்லேயே ஒரு கலர் கோடு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸென்ட்டோட இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட ஃபியூல் பம்பை நான் சர்வீஸ் பண்ணல. அதேமாதிரி இன்ஜெக்டரும் வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வீஸ் எதுவும் பண்ணல. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட்னால அவங்க ஏற்கனவே இந்த டர்போ அசம்பிள் அவங்க நியூவாக சேஞ்ச் பண்ணி தான் இருந்தாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த Hyundai Accentோட இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸென்ட்டோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயிலோட கன்சப்ஷன் தான். இன்ஜின் ஆயிலோட கன்சப்ஷன் கம்ப்ளைண்ட் அதிகமாக இருந்ததுனால இன்ஜினை போர் பண்ணி ஒரு 10,000 15,000 கிலோமீட்டரில் இன்ஜினோட ஆயில் கன்சப்ஷன் அதிகமாக இருந்தது. அதோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் ரிங்ஸோட செட்டிங் தான். அது நான் ரெடி பண்ணதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினை போரே பண்ணிட்டேன். ஸோ இன்ஜினை போர் பண்ணி பிஸ்டனை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.